வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வசமாக சிக்கிய ராஜபக்ச குடும்பம், அதிரடி காட்டும் அனுர அரசு, அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்படும் முன்னாள் ஊழல்வாதிகள், மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள புதிய வழக்குகள், மீண்டும் நாட்டை பரபரப்பாக்கும் துப்பாக்கிச் சூடுகள், நேற்று இடம்பெற்ற சம்பவம், பரவலாக பாயும் விசாரணை, பெண் போலீசார் ஒருவருக்கு ஆண் போலீசார் ஒருவர் செய்த மோசமான செயல், சட்டத்தை காப்பவர்களே இப்படியா, அம்பலமான திடுக்கிடும் தகவல், நடந்தது என்ன? உடலின் முக்கிய பகுதியில் வந்த நோய் நிலைமை, தென்னிலங்கையை உறைய வைத்த இளம் யுவதியின் மரணம், நடந்தது என்ன? அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆவேசமடைந்த பிரதிநிதிகள், அர்ச்சுனாவிற்கும் கடல் தொழில் அமைச்சருக்கும் இடையில் வெடித்த மோதல், நடந்தது என்ன? வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியாகியுள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு, புதிய வாகனம் வாங்க உள்ளோருக்கு வெளியான சாதகமான தகவல், கனடாவுக்கு அனுப்புவோம் என கூறி ஏமாற்றப்பட்ட யாழ்ப்பாண நபர்கள், திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட சந்தேக நபர், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல், பாடசாலையில் திடீரென பற்றி எறிந்த ஆசிரியரின் கார், சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டப்படும் 8 வயது சிறுவன், போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல், இலங்கை மக்களின் நிலை தொடர்பில் சற்று முன் வெளியான திடுக்கிடும் தகவல், அம்பலமான முக்கிய காரணம், வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி, அமைச்சர் அம்பலப்படுத்திய முக்கிய விடயம், பின்தள்ளி போகுமா உயர்தர பரீட்சை, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, வெளியான தகவல், யாழின் 3 தீவுகளில் முன்னெடுக்கப்படும் எரிசக்தி திட்டங்கள், ஜனாதிபதி அனுரவின் உடனடி உத்தரவு, ஆசிரியர் வேலைக்காக காத்திருப்போருக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு, அனைவருக்கும் உடனடி வேலை வாய்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கையின் அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த பல முக்கிய வழக்குகள் தற்போது புதிய வேகத்தில் முன்னேறி வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், அரச சொத்துக்களின் முறைகேடான பயன்பாடு, நிதி மோசடிகள் மற்றும் நீண்ட காலமாக விசாரணையில் இருந்த சில முக்கிய வழக்குகள் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு பொறுப்பான அனைத்து தரப்பினரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகிறது. அதற்கு ஏற்றால் போல் விசாரணை அழைப்புகளும் பல்வேறு கோணங்களில் ஆதாரங்களை ஆராய்ந்து வரும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனுடன் முன்னாள் அரசியல் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகளிலும் அண்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களும் பதிவாகியுள்ளன. இது மட்டுமல்லாது அண்மை காலமாக ராஜபக்ச குடும்பத்தின் மீது சுமத்தப்படும் வழக்குகள் தொடர்பில் மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபடும் ராஜபக்ச குடும்பம், இது மட்டுமல்லாது முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பான வழக்குகள், அவருக்கு விடுக்கப்பட்டுள்ள பிடியாணை தொடர்பிலான உத்தரவுகள், இது மட்டுமல்லாது மஹிந்த ராஜபக்சவின் மகன்களான நாமல் ராஜபக்ச மற்றும் ஜோசித ராஜபக்சவின் மீதான வழக்குகளும் அரசியல் களங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது இப்படி இருக்க பல்வேறு பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் ஊழல் அல்லது மோசடி தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டும் உரிய சட்ட நடைமுறையின் கீழ் விசாரிக்கப்படும் என்றும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறார். இது மட்டுமல்லாது ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய புள்ளியொருவர் இந்த ஆண்டு முடிவதற்குள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். இந்த பின்னணியில் முன்னாள் ஆட்சியாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகளும் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளன. எதிர்வரும் நாட்களில் மேலும் யார் யார் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள், எந்த வழக்குகளில் புதிய ஆதாரங்கள் வெளிவரும், நீதிமன்ற நடவடிக்கைகள் எந்த திசையில் நகரும் என்பன அரசியல் களத்தில் மட்டுமன்றி பொதுமக்களிடையிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள கேள்விகளாக மாறியுள்ளன. எனவே மக்களை, இது தொடர்பான ஆழமான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். கொழும்பு கடுவலை நவகமுவ வந்திராமுள்ள பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் உடனடியாக நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூடு எதற்காக நடத்தப்பட்டது என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக நவகமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
தம்புள்ளை பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு சக காவலர் ஒருவர் பாலியல் தொல்லை வழங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தம்புள்ளை கம் உதாபா மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவர் அமர்ந்திருந்த சந்தர்ப்பத்தில் மதுபோதையில் வந்த மற்றொரு காவலர் அவரது மடியில் வலுக்கட்டாயமாக அமர்ந்து பாலியல் ரீதியான தொல்லை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தம்புள்ளை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த காவலர் மகுழுகஸ்வ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுபவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் காவலரும் அதே போலீஸ் நிலையத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட காவலர் நீதிமன்ற மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் அதிக அளவு மது போதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சக பணியாளருக்கு எதிராக இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது போலீஸ் திணைக்களத்தின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை பாதுகாப்பு பணியிலிருந்து பெண் ஊழியருக்கு நேர்ந்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. கேகாலை ரங்வள பரணகம்பள பகுதியைச் சேர்ந்த ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீட மாணவி ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் 24 வயதான ரணசிங்க முதலியன் செயலாகி சுகாரி சந்திப்பா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடும்பத்தினர் தெரிவித்த தகவலின்படி அவரது நாக்கின் கீழ் ஏற்பட்டு சிறிய கொப்பளம் ஒன்றை தொடர்ந்து உடல்நல பிரச்சினைகள் ஆரம்பமாகியுள்ளன. பின்னர் ஏற்பட்டு தொற்று காரணமாக உணவு உட்கொள்வதிலும் அவர் சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து அவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளார். எனினும் மருத்துவர்களின் தீவிர முயற்சிகள் பயனளிக்காத நிலையில் சில நாட்களுக்கு பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பு தொடர்பாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற மருத்துவ அறிக்கைகள் மற்றும் ஆரம்பகட்ட தகவல்களின் அடிப்படையில் அவரது மரணத்திற்கான உறுதியான காரணம் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் சொகுசு கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கமளித்துள்ளனர். பாடசாலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த காருக்கு அங்கிருந்து 8 வயது சிறுவனே தீ வைத்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வந்த நிலையில் அது தொடர்பாக போலீசார் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில் குறித்த சிறுவன் காருக்கு தீ வைத்தார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இதுவரை எந்த ஒரு நேரடி சாட்சியமோ அல்லது தடயவியல் ஆதாரமோ கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 3ஆம் தேதி குருநாகலில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,40,00,000 ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குருநாகல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் போது சமூக வலைதளங்களில் பரவிய காணொளியில் காணப்படும் சிறுவன் அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 8 வயது மாணவன் என்பதும் சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் அவர் காரின் அருகில் நடந்து சென்றதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் அது சிறுவனே காருக்கு தீ வைத்தார் என்பதை உறுதிப்படுத்தும் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கார் தீப்பற்றியதற்கான உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் நிபுணத்துவ பரிசோதனைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா திருவையாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார்.
அத்துடன் அந்த திட்டத்தின் கீழ் தென்னை நாற்று விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியதுடன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாடுகளையும் விமர்சித்தார். இதையடுத்து கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்டு சில தரப்பினர்களுக்கு இடையிலும் வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை மேலும் பதற்றமடைந்ததைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரேத செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளும் வெளியேறியதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதன் போது ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அங்கிருந்த பிரதிநிதிகள் பலரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கூட்டத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து கடற்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அர்ஜுனாவை கூட்டத்தில் இருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டார். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூட்ட இடத்திலிருந்து வெளியேற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபடி இருக்க யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை சுற்றி அண்மை காலமாக உருவாகி வரும் சர்ச்சைகள் அவரது அரசியல் பயணம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளன. பல்வேறு நிகழ்வுகளில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் அரங்கிலும் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அரசியல் விமர்சகர்கள் சிலர் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் என கருத்து தெரிவிக்கின்றனர். அதேவேளை அவரது ஆதரவாளர்கள் அவர் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக முன்வைப்பதால் சர்ச்சைகள் உருவாகி வருகின்றன என்றும் வாதாடுகின்றனர். இந்நிலையில் அண்மை கால சம்பவங்கள் அவரது அரசியல் எதிர்காலத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாது அவரது தொடர்ந்த அரசியல் பயணத்தில் பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 5 நபர்களிடமிருந்து சுமார் 80 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளம்பட்டிய பகுதியில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் கொலனாவியை சேர்ந்த 38 வயதுடைய ஃபைஸ் முகமது நஃப்திகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணைகளில் யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 பேருக்கு கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்து அவர்களிடமிருந்து சுமார் 80 லட்சம் ரூபாயை மோசடியாக பெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 பிணை பத்திரங்களில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முறைப்பாட்டாளர்களுக்கு 100,000 ரூபாயை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை மெல்லாகம் போலீஸ் நிலையத்திலும் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாகன இறக்குமதி மீதான கூடுதல் வரி வீதத்தை எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அரசாங்கம் குறைக்கவோ அல்லது நீக்கவோ முடிவு செய்தால் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலைகள் குறைக்கக்கூடும் என இலங்கை வாகன விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மனோஜ் இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போதைய வரி வீதம் எந்த மாற்றமுமின்றி தொடர்ந்தால் வாகனங்களின் விலைகளிலும் மாற்றம் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து சந்தையில் அதிகளவான தேவை காணப்பட்டதாகவும் தற்போது அந்த தேவை வழமையான நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய வாகன இறக்குமதி தரவுகளை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுவது பொருத்தமானது அல்ல என்றும் துல்லியமான ஒப்பீட்டிற்கான வாகன இறக்குமதி வழமையாக இடம்பெற்ற 2019ஆம் ஆண்டின் தரவுகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுங்க திணைக்களத்தின் தரவுகளின்படி வாகனங்களை விடுவிப்பதற்காக நாளொன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் சுங்க அறிவிப்புகளின் எண்ணிக்கை முன்பு 800 முதல் 850 வரை இருந்த நிலையில் தற்போது 300 முதல் 350 வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 1070 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட வரி விகிதங்களின் காரணமாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு சுமார் 20% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 5இல் ஒருவர் இன்னும் வறுமையில் வாழ்ந்து வருவதாகவும் நாட்டின் 3இல் ஒரு குடும்பத்திற்கு சத்தான மற்றும் போதுமான உணவு கிடைப்பதில்லை என்றும் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான உலக வங்கியின் முகாமையாளர் கொவர்க் சர்க்கியன் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த அவர், பொருளாதார நிலைத்தன்மையும் பொருளாதார வீழ்ச்சியும் இரு வேறுபட்ட விடயங்கள் என்றும் அந்த வேறுபாட்டை பல இலங்கையர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஊதியங்கள் உயரத் தொடங்கி இருந்தாலும் பலரின் வருமானம் இன்னும் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னைய நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தை இன்னும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றும் குறிப்பாக பெண்கள் அதிக சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை பொருளாதார நெருக்கடியின் மோசமான நிலையிலிருந்து மீண்டிருந்தாலும் பொருளாதாரத்தை முழுமையாக மீட்டெடுக்கும் பயணம் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே தித்வா புயல் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி ஆகிய 2 முக்கிய காரணிகள் இலங்கையின் பொருளாதார முயற்சி பயணத்தை மேலும் சவாலானதாக மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்றம் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் உணரப்படும் வகையில் அரசாங்கம் தனது பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கி புதிய வேலைவாய்ப்புகளை விரைவாக உருவாக்குவதும் அவசியம் என உலக வங்கியின் முகாமையாளர் கொவர்க் சர்க்கியன் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கான சுங்கவரி சலுகைகளை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் அண்மையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் இடம்பெற்றதாக வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹீரத் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் உத்தியோகபூர்வ வங்கி வழிகள் ஊடாக பணத்தை நாட்டிற்கு அனுப்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் தற்போதைய சலுகை முறையை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல், வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பண பரிமாற்ற பதிவுகளுடன் சுங்கவரி சலுகைகளை இணைத்தல், கடன் வசதிகளை எளிதாக பெறும் வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் நிதி அமைச்சு, இலங்கை மத்திய வங்கி, இலங்கை சுங்கம், வர்த்தக வங்கிகள் மற்றும் லங்கா ரெமிட் ஆகிய நிறுவனங்களிடையேயான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் பெறுமதிமிக்க பங்களிப்பை அங்கீகரிப்பதோடு சுங்கவரி சலுகைகளை மேலும் எளிமையானதாகவும் வெளிப்படைத்தன்மையானதாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான முதற்கட்ட தீர்மானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 23 அறிவிக்க உள்ளது. குறித்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்பது தொடர்பான உத்தரவு அன்றைய தினம் வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் தரப்பு மற்றும் சட்டமா அதிபர் தரப்பு முன்வைத்த வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னர் நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 10 ஆரம்பமாகி செப்டம்பர் 5 வரை நடைபெறவுள்ளது. இதற்கான திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணையை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் வரலாற்றில் முதன்முறையாக பாட அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார்.
பாடசாலைகளில் நிலவும் குறிப்பிட்ட பாடங்களுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களை இலக்காக கொண்டு அந்தந்த பாடங்களில் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் 2021 ஆண்டுக்கு பின்னர் நாட்டில் முறையான ஆசிரியர் நியமனங்கள் இடம்பெறவில்லை எனவும் இதனால் கணிதம் உள்ளிட்ட சில முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை நீண்ட காலமாக நிலவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த பாடங்களில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை புதிய முறையின் கீழ் சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைய கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் பட்டதாரிகள் உட்பட 1,80,000 தகைமையுள்ள விண்ணப்பதாரர்கள் பங்கேற்றுள்ளனர். தற்போது அந்த பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அனுமதிகளுக்கு அமைய 2026 ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் சுமார் 30,000 ஆசிரியர்கள் அவசர தேவையின் அடிப்படையில் பாடசாலை கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிபர் சேவையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அமைச்சரவையின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தீர்வுகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். எரிசக்தி அமைச்சுக்களுக்கான 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தலை ஜனாதிபதி வழங்கியுள்ளார். இதற்கமைய நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய 3 தீவுகளிலும் நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை விரைவாக மீள ஆரம்பிப்பது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கெவரளிப்பேட்டை முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டம் மற்றும் கூரிமேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.